ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிபிட்டாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா ஒரு ரீபார்ன் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோ வந்து செம்மையாக ரெடியாகி நிற்கிறா. அந்த மாதிரி சமயத்தில் தங்கச்சி சூசைட் பண்ணணும்னு போகும்போது அங்கே அந்த மாப்பிள்ளைக்கார வந்து நான் உங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிட்டாலும் நான் லவ் பண்ணுறேன், நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எப்படியே சமாளிச்சிடறான். அதனால தங்கச்சி வந்து சூசைட் பண்ணாமல் வந்துடுறா. ஆனால் இதெல்லாம் கேட்ட ஹீரோனுக்கு வந்து செம ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளைக்காரன் அது தங்கச்சி சமாதானப்பட்டு தான் சொன்னேன், மற்றபடி நீ தப்பாக நினச்சிக்காதுன்னு சொல்லும்போது சே அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த காஃபியை கொடுக்கும்போது அதை கிடிச்ச உடனே ஹீரோனுக்கு வந்து ஏதோ மயக்க மாதிரி வருது. ரொம்ப உடம்பு சரியாமல் போகும்போது அப்போ தான் வந்து பேப்பர்லாம் காட்டுறேன், இதான் பிஸ்னஸோட கான்ட்ராக்ட், கொஞ்சம் சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சொல்கிறான். ஹீரோயின் நம்பி சைன் பண்ணுறா. அதுக்கப்புறம் போக போக ரொம்ப உடம்பு சரியானோடனே ஹீரோயின் வீல் சேரில் இருக்கும்போது அந்த மாதம் ப்ரெஸ் மீடியான்னு சொல்லி ஹீரோனை கேள்வி கேட்குறாங்க. இது மாதிரி உங்கள் புருஷனோட டிவோர்ஸ் பண்ணிட்டாருமே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பரபரப்பாக கேட்கும்போது ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த மாப்பிள்ளைக்கார என்ட்ரி கொடுக்குறான். என்ட்ரி கொடுத்து நான் தான் இவங்களாம் கூப்பிட்டேன், நான் அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேப்பர்லாம் காட்டுறான். எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் சொல்கிறான், நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், அதான் பேப்பர்லாம் சைன் பண்ணியே, அது மட்டும் இல்லாமல் இந்த டிவோர்ஸ்க்காக உன்னோட ப்ராப்பர்ட்டிலாம் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதெல்லாம் ஹீரோனுக்கு செம ஷாக்காக இருக்குது. கூட அந்த தங்கச்சிக்காரி நிற்கிறா. நீ என்னை ஏமாத்தினில்ல, உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. இதெல்லாம் கேட்குற ஹீரோனுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. அந்த மாதிரி சமயத்து ஹீரோன் அப்பா அம்மா வந்துட்டு என்ன தேவையில்லாமல் என் பொண்ணை இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாப்பிள்ளைக்காரன் திட்டுறான். கூடவே அம்மாக்காரி சொல்கிறா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரி கூப்பிட்டு போயிடுறா. 3 பேர் காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு லாரி குறுக்க வந்து இவங்க 3 பேருக்கு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல செமையாக அடிபட்டுருது. அதுக்கப்புறம் பார்த்தா திரும்பி கல்யாண ட்ரெஸ்ல இருக்கா. அப்போ தான் ஹீரோனுக்கு புரியுது நம்ம ரீபார்ன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த தடவை கரெக்டான டிசிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஹீரோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறா. ஹீரோ ஃபோட்டோ காட்டி இந்த மாதிரி நான் இவரே கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா அம்மா சொல்கிறாங்க, அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமிலி ஆச்சு, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது நான் இவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. அதான் ப்ரெஸ்கார வந்து விசாரிக்காங்க, நீங்கள் யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படி கேட்கும்போது அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி நான் ஹீரோ தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் மாப்பிள்ளை என்ட்ரி கொடுக்குறா. என்ட்ரி கொடுத்து எவ்வளோ தைரியம் தான் அவரை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லி காய்ச்சி முடிச்சுன்னு கத்துறான். கூடவே வந்த சிஸ்டர்காரி வந்து ஆமாம் நீ எப்படி இவன் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் வேணா விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. அதை கிட்ட மாப்பிள்ளைக்காரன் வந்து நீ ஒன்றும் இவன் காலை விட வேணாம், நீ எந்திரி, இவன் யார் கல்யாணம் பண்ணிக்க நானும் பார்த்துடுறேன், கண்டிப்பாக இவ்வளோ மாதிரி பிள்ளை யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா இன்சல்ட் பண்ணுறான். இன்னைக்கு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஹீரோட்டேருந்து கிஃப்ட்லாம் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே 3 பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து அந்த மாலை எடுக்கிறா. அந்த மாலையை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஏதோ ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அவள் ஆக்சிடென்ட்ல இருக்க மாதிரியும் இந்த மாலை வந்து கீழே உடஞ்சி விடுற மாதிரியும் இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கா. எங்கே நம்ம ஹீரோனுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த மாதம் வந்து அந்த மாப்பிள்ளைக்காரோட வந்து எவ்வளோ தைரியம் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட சோஷியல் மீடியாலாம் பிளாக் பண்ணியிருப்ப, உனக்கு எவ்வளோ தைரியம்னு சொல்லி காய்ச்சி முடிச்சு கத்திட்டு இருக்கான். அந்த மாதிரி சமயம் ஹீரோயின் சொல்கிறா, ஆமாம் நான் தான் பிளாக் பண்ணேன், அதுக்கு என்ன இப்போ ஒழுங்கு மரியாதை வெளியே போன்னு சொல்லும்போது ஹீரோ மட்டும் தன்ற மாதிரி இவன் என்ன தான் லவ் பண்ணிட்டு இருந்தா, சின்ன வயசுல என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பற்றி இல்லாத போதெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆனதுன்னு எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கீங்க, இது என் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி, ஒழுங்கு மரியாதை வெளியே போங்க அப்படின்னு சொல்லும்போது எனது ஓ என்கேஜ்மெண்ட்டா, ஹீரோ வந்து என்னோட ஃபியான்சே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்காரன் சொல்கிறான். ஓ அப்படியாப்பா, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது இவன் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், சின்ன வயசுலேருந்து எனக்கு கல்யாணம் பண்ணி சொல்லி சுற்றிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இது மாப்பிளக்காரன் சொல்கிறான். அந்த மாப்பிளோட ஃபியான்ஸேன்னு சொல்லி இப்போ இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஹீரோனுக்கு இது சிஸ்டர் கிடையாது, அவள் வேற இவ வேற, நான் தெரியாமல் ஹீரோயின் சிஸ்டர் சொல்லிட்டேன், ஸோ ஜஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும்தான். இவன் பேசினா கண்டுக்காம ஹீரோயின் வந்து 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா அப்பா சொல்லிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. எல்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாப்பிள்ளையோட அம்மா வந்து எதுக்கு தேவையில்லாமல் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க, இந்த பொண்ணு கெட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது அப்போ மாப்பிள்ளை அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் தான் தேவையில்லாமல் அன்இன்விட்டட் கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க, உங்களை இன்விட்டே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தனியாக கூட்டு வந்த ஹீரோயின் வந்து உங்களுக்கு ஏதாவது லவ் தான் நீங்கள் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் தான், ஸோ வந்து இதில் கம்பல்ஷன் இல்லை, ஜஸ்ட் லீகல் பார்ட்னர்ஸ், நம்ம பிஸ்னஸ்க்காக தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது அதை கேட்டு ஹீரோ செம டென்ஷன் ஆகி என்னது பிஸ்னஸ்க்காக பண்ணுறோமா, இப்போ மேலே நம்ம லவ்வே இருக்காதா, அதெல்லாம் கிடையாது, நீ என்னோட ஒய்ஃபு, என் ஒய்ஃபை ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே க்ளோஸாக வர மாதிரி பார்க்குறான். அந்த மாதிரி சமயத்தில் ஹீரோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. அப்போ ஹீரோட அம்மா அப்பா சொல்கிறாங்க, இது மாதிரி ஹீரோக்கு வந்து ஒரு ரூம் ரெடி பண்ணியிருக்கோம்,
இங்கேயே தங்கிக்கா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஹீரோயின் சொல்றது, "என்னது இவர் இங்கேயே தங்குவாரா? என்ன பண்ண போறான்னு தெரியல" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஷாக் ஆகுறா. அடுத்த சீனு ஹீரோயின் அப்பாவும் ஹீரோவும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ 2 பேரும் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. வேணும்னே ஹீரோ தொட்டுட்டே இருக்கான். அப்போ ஹீரோயின் அப்பா சொல்றாரு, "நீ வேணும் தான் தொட்டுட்டு இருக்க. உன்னால ஈஸியா மூவ் பண்ண முடியும். இருந்தாலும் எனக்காக இந்த மாரி விட்டு குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின் சொல்லி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அப்ப ஹீரோ என்ன பண்றான், ஃபர்ஸ்ட்டு ஸ்பூன் வந்து ஹீரோயின்ட்ட குடுக்குறான். இத பார்க்கணும் எல்லாம் வெட்கப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ சொல்றான், "எப்பவுமே எங்க ஃபேமிலில ஃபர்ஸ்ட் ஸ்பூன் வந்து ஒய்ஃப்க்கு தான் குடுப்போம். அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் சாப்பிடுவோம். இதான் எங்க வழக்கம்." அப்படின்னு சொல்லும்போது, நல்ல வேளை ஒரு சரியான பையன் தான் கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா, அப்பா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் காட்டுறான். அதாவது அவங்க ஃபேமிலில எல்லா டாக்குமெண்ட்ஸும் காட்டி, "இதெல்லாம் ஹீரோயினுக்கு தான். எல்லாமே ஹீரோயின் தான்." அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ண சொல்லும்போது, அப்போ ஹீரோயின் சைன் பண்ண மாட்றா. "என்னது உன் ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் நான் வாங்கிக்கணுமா? அப்போ உனக்கு என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் உன்ன பிலீவ் பண்றேன். இனிமே என்னோட சொத்தெல்லாம் உன் சொத்து தான்." அப்படின்னு சொல்லி சைன் பண்ண சொல்றான். ஹீரோனுக்கு வந்து என்ன பண்றதுன்னே புரியல. வேற வழி இல்லாம சைன் பண்ணிடுறா. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஆஃபீஸ்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. "எப்படி நான் சைன் பண்ணேன்? அவன் எப்படி இவ்வளோ ப்ராப்பர்ட்டிய குடுப்பான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த மாரி சமயத்துல அசிஸ்டன்ட்காரி வந்து இந்த மாரி டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணி கேட்டுருக்கா. அப்பதான் மாப்பிளக்காரன் என்ட்ரி குடுக்குறான். என்ட்ரி குடுத்து டாம் டூன்னு கத்துறான். "இத பாரு உனக்கு கடைசியா சான்ஸ் தரேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "மூடிட்டு வெளிய போடா" அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இதெல்லாம் பார்க்குறவன் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு ஹீரோயின அட்டாக் பண்ற மாரி வரான். கரெக்டான நேரத்துல ஹீரோ எப்படியோ ஹீரோயின காப்பாத்தி அவன ஓட விட்டுறா. இங்க நம்ம ஹீரோயின் வந்து பை சான்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட பேசிட்டே வரும்போது, கரெக்ட்டா ஹீரோ வந்து டவரோட நிக்கிறான். அத பார்த்தோனே ஹீரோயின் ஷாக் ஆகி வெளிய போய் பார்க்குறா. ஹீரோ கைய புடிச்சு இடிச்சு டக்குனு பெட்ல போட்டுடுறான். அதுக்கப்புறம் லைட்டா ரொமான்ஸ் மாரி பண்ணிக்கிறாங்க. சமயத்துல ஹீரோ கால்ல அடிபட்டுருது. உடனே ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணு இரு இரு நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் போட்டுருக்கா. எல்லாம் முடிச்சு பேசிட்டு இருக்கும்போது, அப்ப ஹீரோ வேணும்னே க்ளோஸா வரா. "ஆ ஆ எனக்கு ஹெல்ப் பண்ண ஆசைப்படுற? அப்ப நீ ஹெல்ப் பண்ணலாமே" அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸா வரும்போது, அப்ப ஹீரோயின் தள்ளிவிட்டு, "ஆ இல்ல இல்ல தப்பு தப்பு தப்பு. சரி நான் கிளம்ப பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப பார்க்குறா. அப்ப ஹீரோ புடிச்சு நிறுத்தி, "இல்ல இல்ல எனக்கு அப்படியே பைத்தியமாக்குது. நான் வந்து எல்லாருமே ஆசை தீர்த்துக்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றான். 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, "சரி சரி விடு விடு. என்ன நீ உமனைசரா இப்படி கிஸ் பண்ற? நீ எவ்வளோ குட் கிஸ்ஸரா இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா நான் குட் கிஸ்ஸர் தான். இதுக்கான ரீசன கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இந்த மாதிரி ஹீரோ விளையாடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, "ச்சீ எப்ப பார்த்தாலும் நீ இப்படித்தான் பண்ற" அப்படின்னு சொல்லிட்டு கோவ பார்க்குறா. அடுத்த சீன்ல வில்லக்காரன் வில்லியும் பேசிட்டு இருக்கும்போது, அங்க அந்த ஹீரோயின் வந்து, "என்ன இடத்துல பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா வெளிய போங்கடா" அப்படின்னு சொல்லும்போது, "என்னது உன் இடமா? இது எனக்கு குடுக்குறேன்னு சொல்லிட்டியே. யார் சொன்னா? இந்த இடம் என் பேர்ல இருக்கு. இது என் இடம் தான். என்னோட பர்சனல் ஸ்பேஸ். தேவையில்லாம இங்க நிக்காதீங்கன்னு" சொல்லும்போது, அப்ப அந்த வில்லக்காரன் வந்து காய்ச்சி மூச்சி கத்திட்டு இருக்கான். அங்க வந்து ஹீரோ வந்து, "எதுக்கு தேவையில்லாம சத்தம் போடுறீங்க? ஒழுங்கு மரியாதையா அமைதியா வெளிய போங்கப்பா. இல்லைன்னா ஏன் போற காட்ட வேண்டியிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்றான். அதுக்கப்புறம் போக போக ஹீரோயின பத்தி ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்கான். அந்த மாதிரி சமயத்துல ஹீரோயின் சொல்றா, "இந்த பாரு என்னோட ஃபியான்ஸே வந்து ஹீரோ தான். ஹீரோ தான் என்னோட பிள்ளைக்கு ஃபாதரா இருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா கைய பிடிச்சு வரா. இதெல்லாம் பார்க்க ஹீரோக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின் தனியா பேசிட்டு இருக்கும்போது, ஹீரோ கேட்குறா, "நீ சொன்னதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கேட்கும்போது, "என்ன உண்மையா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலன்னு" சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஹீரோ சொல்றான், "அந்த மாதிரி என் பிள்ளைக்கு வந்து இவன் தான் அப்பா அப்படிலாம் சொன்னீங்க. அதெல்லாம் உண்மை தானே?" "ஆமா உண்மைதான். நான் அதெல்லாம் பொய் சொல்லல. கண்டிப்பா உங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ உன் குழந்தைக்கு வந்து நான் தானே தாயா இருக்கணும்." அப்படிலாம் சொல்லும்போது, "அவ்வளோதானா? அது தவிர எமோஷனல் ரீசன் ஒண்ணும் இல்லையா? உங்களுக்குள்ள உள்ள ஃபீலிங்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லையா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, "அந்த மாதிரி இல்ல. ஜஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அதான் முன்னாடியே பேசி வச்ச மச்சான்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இதெல்லாம் பார்க்க ஹீரோக்கு செம கோவம் வருது. வெளிய வந்த ஹீரோ ஹீரோயின்ட்ட சொல்றான், "இது மாரி நல்ல ரெஸ்டாரண்ட் பக்கத்துல இருக்கான். அங்க போய் சாப்பிட்றோம்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் சரின்னு ஒத்துக்கிறா. அந்த மாரி ஃபுட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபேவரட் டிஷ்லாம் சொல்லும்போது, அதெல்லாம் பார்க்க ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. "என்னது என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு? சின்ன வயசுலேருந்து தான் உனக்கு பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. "என்னது சின்ன வயசுலேருந்தா? அப்போ சின்ன பிள்ளைலேருந்து என்ன உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, உடனே ஹீரோயின் மழுப்புற மாரி, சரி ஓகே வா கிளம்பலாம் கார் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் கேஷுவலா ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டு இருக்கா. அந்த மாரி சமயத்துல வந்த ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்து, "விடு, விடு நான் பீரியட்ஸ்ல இருக்கேன்" அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது. இந்த மாரி ஹீரோயின் பீரியட்ஸ்ல இருக்கணும். உடனே விட்டுட்டு, "சாரி சார் நான் தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சூப்லாம் வச்சு குடுத்து டேக் கேர் பண்ணிக்கிறான். இதெல்லாம் பார்க்க ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நல்ல பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறா.
ஹீரோயின் வந்து வில்லன்காரன் மேலே கேஸ் கொடுத்ததுனால அவனுக்கு வந்து நிறைய மில்லியன் டாலர்ஸ் லாஸ் ஆயிருக்கு. இதனால அவன் பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கான். அந்த மாதிரி சமயத்தில் கேர்ள் ஃப்ரெண்ட் காரி சொல்றா, சரி விடு, இனிமேல் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவனையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு செம கோவம் வருது. என்னைய அடிக்க அப்படின்னு போட்டு தள்ளி விட்டுறா. இந்த வில்லக்கார அடிபட்டு பெட்ரூம் கலக்கும்போது தான் எனக்கு பழைய விஷயம் ஞாபகம் வருது. பழைய விஷயத்துல வந்து கேர்ள் ஃப்ரெண்டை வந்து கையை பிடிச்சது, ஹீரோ தட்டி விட்டு போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வருது. இப்போ என்ன பண்ண தெரியாம அவன் தவிச்சிட்டு இருக்கான். ஹீரோ ஆஃபீஸில் இருக்கும்போது தான் ஹீரோக்கு புரியுது. இது மாதிரி ஹீரோ தான் வந்து ஹீரோயின் கடன்லாம் அடைச்சிருக்கான். ஹீரோ ஃபேமிலி தான் இதெல்லாம் பண்ணிக்க தெரிஞ்சோடனே இதெல்லாம் பார்க்க ஹீரோக்கு டவுட்டாக இருக்குது. இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? அவனுக்கு என்ன அவ்வளோ அவசியம் இருக்குது? ஒருவேளை இவனும் ரீபார்ன் ஆயிருக்கானா அப்படின்னு சொல்லி டவுட் படுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவ இந்த மாதிரி ஹீரோட்ட வந்து கேள்வி எழுப்புறா. அதே மாதிரி அவங்க ஃபேமிலியும் கேள்வி எழுப்புறாங்க. ஒரே ரீசன் தான், நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இது மாதிரி ஹீரோ ஃபீலிங்காக சொன்னோன்னே உடனே ஹீரோ வந்து எல்லா மணிக்கு கிஸ் பண்ணுறான். இதெல்லாம் பார்க்க அம்மா அப்பா வந்து வெக்கப்பட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து, என்ன நீ ஒரு கிஸோடு நிறுத்திட்ட, அதுவும் எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா, இன்னொரு கிஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கிஸ் கொடுத்துட்ருக்கான். போதும் போதும் நிறுத்து, இனிமேல் இந்த மாதிரி பண்ணால் அவ்வளோதான், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்காக இவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. இங்கே நம்ம வெளில வந்து ஹீரோ வழிமாச்சு, இந்த மாதிரி நீ என்னதான் லவ் பண்ணுற, இந்த மாதிரி வேற ஆளை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ ஹீரோயின் வந்து அதெல்லாம் கண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மடுக்கு போயிடுறா. அப்போ தான் அவன் வில்லக்காரனுக்கு புரியுது, கண்டிப்பாக ரீபான் இருக்கா, அதெல்லாம் மிஸ்டேக் தெரிஞ்சிருக்கா, இப்போ நமக்கு வெறி லாஸ் ஆக போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி கத்திட்டு இருக்கான். ஒருத்தர் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கழுத்தில் நினைக்கும் போது அப்போ அந்த அம்மாக்காரி சொல்கிறா, டேய் விருடா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவன் பிள்ளையோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்குறவன் வில்லக்காரன் வந்து, இருந்தா என்ன, என் வரல கொடுக்குறவங்க யாரும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிருகத்தமாக பண்ணிட்டு இருக்கான். இந்த ஹீரோ ஹீரோயினை கியூட்டியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் லைசன்ஸ் வாங்கிக்காங்க. மேரேஜ் லைசன்ஸ் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் கேட்குறா, இந்த மாதிரி இப்போயாவது சொல்கிறியா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, சரி வா நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் சொல்லிட்டு ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகிறா. எங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் படித்த பழைய ஸ்கூல் தான் கூப்பிட்டு வந்திருப்பா. அங்கே ப்ரொஃபஸரை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, ஏய் இந்த பொண்ணு தானே சின்ன வயசுலேயே லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது, ஆமாம்மா இவங்க தான், நீங்கள் 2 பேரும் லைசன்ஸே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கை காட்டுறான். அதான் ஹீரோனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. இது மாதிரி ஹீரோ லவ் பண்ணுறது, ஹீரோ சைல்ட்ஹுட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. இதெல்லாம் பார்க்க ஹீரோனுக்கு சந்தோஷமாக இருக்குது, ஹீரோக்கும் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் கட்டுப்பிடிச்சி சேர்ந்துடுறாங்க. இது வந்து நல்ல ஹாப்பி எண்டிங்கோட கதை முடியுது. இந்த கதை பிடிச்சிருந்தா வழக்கமாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.